ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம பாலன் த பாய் படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். மஞ்சுமல் பாய்ஸ் எடுத்த டேரக்டர் சிதம்பரத்துடைய அடுத்த படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலன். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியில் நான் வந்து சொல்ல போகிறது வந்து கிடையாது. ஏன்னா இந்த படத்துடைய ஸ்டோரி ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான், பெருசாக எதுவுமே வந்து கிடையாது. ஸோ அந்த ஒன்லைன் கூட என்னன்னு தெரியாமல் நீங்கள் படம் பார்க்குறப்ப மட்டும்தான் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நல்லா எங்கேஜ் பண்ணி கொண்டு போகும். ஸோ அதனால அந்த படத்துக்கு ஒன்லைன் ஸ்டோரி வந்து என்னன்னு வந்து சொல்ல போகிறது வந்து கிடையாது. மஞ்சுமல் பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி படம். மலையாளத்தில் மட்டுமே ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் எல்லா மாநிலங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து போட்டாங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் வந்து அமைஞ்சிச்சு. ஸோ மஞ்சுமல் பாய்ஸுக்கு அப்புறம் இவர் எடுக்கக்கூடிய இந்த பாலன் படத்துக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சு. இந்த எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பூர்த்தி பண்ணிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பண்ணிருக்குன்னு தான் வந்து சொல்லணும். இந்த பாலன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம், ஒரு வித்தியாசமான ஒரு சினிமா. அதே நேரத்தில் இது ஒரு டிபிக்கல் மலையாள சினிமான்னு சொல்லலாம். ஏன்னா சமீபத்தில் பொதுவாக மலையாள படங்கள்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ட்விஸ்ட் வந்துருக்கும். அந்த கடைசி 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து படத்தில் வந்து சூப்பராக வந்து இருக்கும். அது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ஸ்லோவாக தான் வந்து போகும். அது வந்து கிஷ்கிந்தா காண்டமாக வந்திருக்கலாம், லேட்டஸ்ட்டாக வந்து ட்ரீடமாக இருக்கலாம், எக்கோவா இருக்கலாம். இந்த மாதிரி படங்கள் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா படம் ஆரம்பத்துல வந்து ஸ்லோவா தான் வந்து போகும், மெதுவாக தான் வந்து நகரும், ஸ்லோ பேஸ் ஸ்கிரீன் பிளே தான் வந்து இருக்கும். கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா பேங்கரான ஒரு ட்விஸ்ட் வந்து இருக்கும். கிளைமேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து முடிச்சிருப்பாங்க. அது போல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலன் படமும் கிளைமேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் ப்ளோவிங்கா வந்து இருக்கு. சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. இந்த படத்துல வந்து ஒரு சரியான ட்விஸ்ட் வந்து இருக்கு. அதே நேரத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா அதை செட் பண்றதுக்காண்டி ஒரு ஸ்லோவா தான் வந்து போகுது. அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரோ ஆகி வந்து பாத்தீங்கன்னா நல்ல எங்கேஜிங்கா வந்து போகுது, சூப்பரா வந்து இருக்கு. இன்ட்ரோ பிளாக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலன்டான இன்ட்ரோ பிளாக்ல சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா படம் வந்து ரொம்ப ஸ்லோவாயிருச்சு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோ பிளாக்ல இருந்து அந்த கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா படம் வந்து ஸ்லோவா போகுது. அங்கே லேகம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருந்துச்சு. அந்த செகண்ட் ஹாஃப் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சரியா வந்து எழுதாம வந்து விட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ரைட்டிங் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து இல்ல. ஸோ டிபிக்கல் மலையாள சினிமா தான், வழக்கமான மலையாள படங்கள் போல தான் வந்து இந்த படம் வந்து இருக்கு. ஏன்னா செகண்ட் ஹாஃப் சரியா எழுதாம இந்த படத்துல செகண்ட் ஹாஃப் மட்டும் சரியா எழுதிருந்தாங்கன்னா, செகண்ட் ஹாஃப்ல ஒரு 30 நிமிஷம் சரியா வந்து பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான சினிமா, 2026 ஒரு பெஸ்ட் சினிமாவே வந்து வந்திருக்குங்கிறதுல சந்தேகமே வந்து இல்லை. ஏன்னா இந்த படத்தோட ஸ்டோரி வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. நல்ல ஒரு ஸ்டோரி, நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா படத்துக்கு மிகப்பெரிய பலமே அந்த லொக்கேஷன்ஸும் சினிமாட்டோகிராஃபி தான். அவ்வளோ சூப்பரான லொக்கேஷன்ஸ். கேரளா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடங்கள்லாம் அற்புதமான இடங்களோ அந்த இடங்கள்லாம் வேற கேமரா வச்சு எடுத்திருக்காங்க. அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கு. படம் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிரீனியா செமையா வந்து இருக்கு. படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய 2 மெயின் லீட் ஆக்டர், ஒரு சின்ன பையன் வந்து நடிச்சிருக்கான், ஒரு ஃபீமேல் லீட் ஒருத்தவங்க வந்து பண்ணிருக்காங்க. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டொவினோ தாமஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமியோ ரோல்ல வந்து வராரு. அவருமே வந்து நல்லா வந்து பண்ணியிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த குறையும் வந்து இல்லை. சுஷில் சியாம் தான் வந்து பிஜிஎம் சாங்ஸ் வந்து போட்டிருக்காரு. பெருசா இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லாவே வந்து போட்டிருக்காரு. சவுண்ட் டிசைன்ஸ்லாம் வந்து சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலா வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து பிரில்லியண்டா வந்து இருக்கு. எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்ற மாதிரி வந்து இல்லை. ஸ்கிரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா எங்கேஜிங்கா வந்து போகுது. செகண்ட் ஹாஃப்ல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் ஆயிடுச்சு, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஆயிடுச்சு. ஆனால் கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செமையா வந்து பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் தான், யாராலையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டே பிடிக்க முடியாது நான் சொல்லுவேன். ஸோ இந்த பாலன் வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துக்கு மற்றும் ஒரு வெற்றி படம் தான் வந்து சொல்லணும். அந்த பாலன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல படம் தான். ஆனால் எல்லா ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கேள்வி கூட ஒரு கமர்ஷியல் சினிமா விரும்பக்கூடிய ஆட்கள் இந்த படத்துக்கு தியேட்டருக்கு வந்து வந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா எதுக்கடா வந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா தோணும். அந்த மாதிரி தான் இந்த படம் வந்து இருக்கும். மற்றபடி சினிமா லவர்ஸா இருக்கட்டும், மற்ற சென்ட்ரல் ஆடியன்ஸா இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ரொம்ப பிடிச்ச படமா தான் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்க ஸ்லோ பேஸ்ட் த்ரில்லர்ஸா விரும்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலன். என்னை பொறுத்த வரைக்கும் பாலன் வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. என்ன இந்த செகண்ட் ஹாஃப் சரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னுமே ஒரு பெஸ்ட் படமா வந்து வந்திருக்கும். அதாவது ஏரோடைய பெஸ்ட் படமே இந்த படம் வந்திருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் வந்து சொல்லிட்டாங்க. அதை மட்டும் விட்டுட்டு வந்து பார்க்கல. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம். இந்த படத்துக்கு வந்து ரேட்டிங் வந்து 5க்கு 3.5 வந்து கொடுப்பேன். ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும், கமர்ஷியல் சினிமாவெல்லாம் தாண்டி எந்த ஒரு சச்சரவலும் ஒரு அமைதியான ஒரு நீட்டான ஒரு படத்தை பார்க்கணும்னா கண்டிப்பா இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணலாம். இந்த பாலன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த் வாட்சபிள் மூவி. தொடர்ந்து சினிமா ரிவ்யூஸ் பார்க்கறதுக்கு, சினிமா சம்பந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ் தான் வந்து பார்க்கறதுக்கு மறந்துடாம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.